ஹே காய்ஸ், வாலிப பிள்ளைங்க சர்ச்சில் ஒன்றா உட்காரலாமா கூடாதா? ஐ மீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். கைஸ், லெட் மீ டெல் யூ ஒன் திங். பாய்ஸ் கேர்ள்ஸ் ஒன்றா உட்கார்றதுனால எந்த தப்பும் கிடையாது. காட் டிடன்ட் செட் தட் பாய்ஸ் தனியாக இருக்கணும், கேர்ள்ஸ் தனியாக இருக்கணும். பட் த சோல், த ஹார்ட் ஷுட் பி பியூர். ஆண்டவருக்கு என்று இருக்கும்போது அது என்ன காரியத்துலேயுமே அது என்ன செய்யாது, தப்பாக போகாது. ஸோ என்கிட்ட ஒரு இன்ஸ்டாகிராமில் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அக்கா இதை பற்றின ஒரு விளக்கத்தை நீங்கள் தாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம பைபிளில் பார்க்குறப்போ எல்லாரையுமே இஸ்பா வந்து சரிசமமாக தான் ப்ளெஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீ ஹாஸ் ட்ரீட்டட் எவ்ரி ஒன் ஈக்குவலி. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்போவுமே நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிறோமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ நம்ம பர்ஃபெக்டாக இருக்கும்போது யாராலையும் நம்மளை என்ன பண்ண முடியாது, கை நீட்டி பேச முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யோசேப்புடைய லைஃப்பை நம்ம எடுத்துக்கலாம். யோசேப் வந்து பாவத்தை விட்டு விலகி ஓடுனாங்க. ஏன்னா ஹி நோஸ் காட் இஸ் வாட்சிங் எவ்ரிவேர். ஹி நோஸ் காட் இஸ் தேர் வித் ஹிம். ஹி நோஸ் காட். ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் அவர் வந்து அறிந்திருந்தவராக இருந்தார். ஸோ அதே போல் நம்மளுமே நம்ம எங்கே நம்மளுடைய உட்காருதல், எழுந்திருக்கிறது, படுக்கிறது எல்லாமே தேவன் அறிந்திருக்கிறார். அதனால் நம்ம எங்கே இருக்கோமோ நம்ம பரிசுத்தமாக நம்மளை வைத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ பரிசுத்தமாக இருந்து தேவனை நம்ம என்ன பண்ணணும், தரிசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பவும் தியானத்தில் வைக்க நோக்கி ஆண்டவர் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஈவன் இன் ஆர் பர்சனல் ரூம். சரிங்களா? ஸோ இட்ஸ் நாட் தப்பு கிடையாது. We have to be a brothers and sisters in this world so that we can enjoy our life in heaven to glorify the God's name. God bless you.